அயலானோட ஐடியா வந்து ஒரு 2015 என்னுடைய முதல் படம் வெளியானதுக்கு பிறகு ஏலியன் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சொன்ன சிவகார்த்திகேயன் அவரை சந்தித்து இந்த ஐடியாவை அவர்கிட்ட நான் சொல்லும்போதே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்த ஐடியாவை உங்களுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா இதை நான் டெவலப் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கல வேணாம்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போது இம்மிடியட்டாக இதை வந்து உருவாக்குற சூழல் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஒய் அயலான் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்டர்நெட்னாலே நான் தியேட்டரில் பார்த்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அயலான் பண்ணணுன்ற ஒரு ஆசையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த ஐடியா எனக்கு வந்து ரவிக்குமார் சொல்லும் பொழுது இதுக்கு தானே நம்ம இவ்வளோ வருஷமாக வந்து ஆசைப்பட்டோம், இப்படி ஒரு படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்றதான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்தது. அண்ட் அவர் சொல்லும் பொழுது நீங்களும் ஏலியனும் பிரதர் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னாரு. எனக்கு கேட்கும்போது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ உடனே இது பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அயலான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம். நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். இந்தியாவோட சிஜியும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸில் வந்து வி கேன் டூ மெனி திங்ஸ் விச் ஹாலிவுட். டைரக்டர் கிட்ட இருந்த கன்விக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட விஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறோம், அவரை மீட் பண்ணேன். அதனால அயலான் ஒத்துட்டேன். Ayalan is a very, very, very big film. It's huge in scale. Like everything about the film is big. And for the amount of VFX that we've done, we are hoping that somewhere, people come back to Ayalan after a few years and say we should do something like that. So I think it'll end up being a reference film. A lot of VFX films in the future. அயலான் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்த ஒரு கதை இது கேட்கும்போது லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இது சாத்தியமானது எனக்குள்ள ஒரு நிறைய ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு ஒரு ரவி வந்து எனக்கு நிறைய ஷார்ட்ஸ் காட்டினாப்பில் ஒர்க் பண்ணதெல்லாம் சரி. இருந்தாலும் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து ஃபேந்தம் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களோட மெனக்கெடுதல் பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவங்க பண்ண மெடுக்கல் சரி ஓகே இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷூட் பண்ணி அதோட அவுட்புட் காட்டினாங்க. அது காட்டுனதுக்கப்புறம் தான் எனக்கே இப்படி ஒரு படமா அப்படின்னு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிளான் பண்ணதை விட நிறைய சிஜி ஷார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு 4850 ஷார்ட் கிட்ட வருது. டைரக்டர் வந்து நான் ஏலியனை வச்சு ஒரு கதை பண்ணிட்டு இருக்கேன், பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அவர் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னே தோணல. அவர் சொல்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும், நம்ம வந்து இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் நம்மளால அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். இந்த சீன்ஸுக்கு வந்து நிறைய ப்ரீவியஸ் பண்ணோம். ஸோ கதை முடிச்ச பிறகு வந்து நிறைய டிசைன்ஸ் ப்ரீவியஸ் டிசைன்ஸ் பண்ணோம். அதாவது இப்போ ஒரு டீமை வந்து டேரக்டரோட ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக அவர் கதை சொல்ல அவங்க வந்து அவர் ஃப்ரேமிங் ஸ்டோரி போர்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை வச்சுட்டு ஃப்ரேமிங்ஸ் பண்ணி அதை வந்து அனிமேட் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி கேமரா மூமெண்ட்ஸு எல்லாமே அவரே பக்கத்தில் உட்காந்து அந்த வேலைகள்லாம் பண்ணோம். இப்படி மொத்த படமே வந்து படமாக நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத்த படத்தையுமே முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏலியன் டிசைன் பண்ணும்போது இந்த ஏலியன் வந்து மெயினாக ஹியூமன் அனாட்டமிலிருந்து கொஞ்சம் ஸ்க்வீஸ்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய படத்தில் ஏலியன் மட்டும் பாடி சூட் மாதிரி போட்டுடலாம். டெக்ஸ்டர் வைஸ் வந்து ஹேர் இருக்கலாமா, இல்லை கிராக்டாக இருக்கலாமா, ஸ்கின்ல வந்து பயங்கர ஒரு ஹார்ட் டெக்ஸ்டர் இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஏலியனில் அந்த குரூரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்டர் வைஸ்லேருந்து எல்லாமே. கண்ணு வந்து நல்லா பிரைட்டாக நல்லா க்யூட்டாக ஒரு பல்பு மாதிரி ரெண்டும் அந்த ஒரு அந்த கிளாசினஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எல்லாம் இது டிஃபைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் அயலான்னு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேட் பண்ணாங்க. ப்ரீ விசுவலைசேஷன் ப்ரிவைஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம வந்து ஒரு 3Dல வந்து ஒரு ஃப்ரேமோ இல்லை ஒரு ஷார்ட்டோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு விஎஃப்எக்ஸில் இல்லை 3D அனிமேஷன்லேருந்து க்ரியேட் பண்ணிட்டு அது இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக அந்த சீன்ஸை தான் வந்து பேசிக்காக வந்து முதல்ல எடிட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த படம் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு தெளிவு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த ஏலியனை வந்து ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருந்துச்சு. மொத்த டீமாகவே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. வேற வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு கிராண்ட்னஸ் எப்படி தர முடியும், ரொம்ப தேசியமாக பக்கமாக ரொம்பவும் ஒரு ஏலியனேட் பண்ணாமல் எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்து சேர்க்க முடியும். இந்த பிக் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஹைப்ரிட் ஸ்கோர், அதாவது ஒரு அக்வஸ்டிக் அப்புறம் எலக்ட்ரானிக், இந்த சைஃபை ஃபீல் வர மாதிரி ஒரு ஸ்கோர். ஏலியன் ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்ததுனாலேயே நிறைய எம்டி ஷாட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எம்டி ஷாட்ஸ் எடுக்கும்போது போகிற வேகத்தில் வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இப்போ என்ன எடுக்கிறாங்க, இப்போ இது எங்கே நடக்குது, முதல்ல நடக்குதா கடைசியாக நடக்குது.
அது ஷூட்டிங் ப்ராசஸில் நேச்சுரலாக நடக்கிறது தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அதுக்கு நடுவில் வந்து இது வேறு வந்துச்சு, புயல் வேறு அதுக்கு நடுவில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து எல்லாரும் அந்த செட்லேயே இருக்கிற அந்த ஷெல்டர் இருக்கிற இடத்துலலாம் பதுங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் மழை நிற்கிறதுக்கு. நின்றுச்சுன்னா ஓடி போய் ஷூட் பண்ணுவோம். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஈவினிங் வந்துடும், வந்து அந்த செட்டை வந்து ஃபுல்லாக வெட் பண்ணணும். அதுவே ஒரு லைக் 2 hours ஆகிடும். ரிஃப்ளெக்டிவான சர்ஃபேஸ் விஷுவலாக அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு ஃபுல்லாக வெட் பண்ணுவோம். ஸோ மழை பெஞ்சு புயல் அடிச்சதுனால ஒரு 2 நாள் தண்ணி நல்லா தேங்கிருச்சு, வெட் பண்ண தேவையில்லை. ஆமாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ விஜய் நானும் அவரும் வந்து இந்த கதையை வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சிலேருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். விஎஃப்எக்ஸில் இதெல்லாம் வந்து நமக்கு சவாலாக இருக்கும், இதெல்லாம் நம்ம நல்லா பிளான் பண்ணணும், ஃபேக்காக இல்லாமல் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் பிளானிங் கரெக்டாக இருக்கும், நம்ம என்ன எடுக்க போகிறோம் எப்படி எடுக்க போகிறோங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா நம்பகத்தன்மையும் சேர்ந்து கிடைக்குன்னு அவர் சொன்னார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரவிக்குமார் லைன் சொல்லி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 hour ஒரு வெர்ஷன் சொல்லி, அப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லி, அப்புறம் புக்கு படித்து, அதுக்கப்புறம் ரிவைஸ் அதை பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இது எப்படி ஷூட் பண்ண போகிறோம் சிஜி போர்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டில் இது எப்படி எடுக்கிறது. ஸோ இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் இந்த படத்தை பார்த்துட்டே வந்திருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபன் ஏரியாஸ் நிறையா இருக்குன்னும் போது நம்ம டைரக்டர் வந்து அலோவ் பண்ணாங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது ஸ்பான்டேனியஸாக தோணுச்சு அதை நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னா அது வந்து சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் போய் ரொம்ப அதை இம்ப்ரவைஸ் பண்ண முடியாது, டோட்டலாக மாற்ற முடியாது. ஏன்னா அது மொத்த டீமும் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. சிஜி கேரக்டர் இன்வால்வ் ஆகிறதுனால ஐ டென்ட் டூ எனிதிங் டிஃப்ரெண்ட். ஒரு சீனை எப்படி லைட் பண்ணுவோமோ, ஒரு மோடுக்கு எப்படி லைட் பண்ணுவோமோ அதே தான் பண்ணேன். ஐ ஜஸ்ட் லிட் ஃபார் த மோட் ஆஃப் த சீன். வாட் வி ஹேட் டு டூ இஸ் டு see how the light is going to work on the alien. We got a dummy of the alien made, and that dummy was to scale. The correct size of the alien, head oda size, skin oda color, and all that was correct. And for every scene involving the alien, we had a dummy to see how the light is falling on the alien's face, on the alien's body. ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட 4500 ஷாட்டுக்கு மேலே இருக்குது. அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 4200 ஷாட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓவராலாக வந்து. அதில் வந்து 3D அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண காரியங்கள் மட்டுமே வந்து 2500 ஷாட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அனுபவத்தை தரும் கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆக்சுவலாக அரக்குவேலியில் பண்ணோம். அரக்குவேலியில் ஒரு மெடோஸ் நாங்கள் வந்து எதிர்பார்த்தது அந்த மெடோஸ்லேருந்து பார்த்தா இந்த வியூ இப்படி நாங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தேடி வண்டியெல்லாம் போகாது அந்த இடத்துல, அந்த வண்டி போகிற மாதிரிலாம் ரெடி பண்ணி அதை போயிட்டு அந்த இடத்துல ஒரு க்யூட்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வீடாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். நான் பண்ண படங்களில் அயலான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் நான் சொல்லலாம். விஎஃப்எஸ்க்கு அப்புறம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால பேசிக்காக ஒரு சீனை வந்து பேசிக்காக ஒரு எடிட் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடிட் டேபிளுக்கு வந்து அதை ஒரு தடவை வந்து அது எல்லாமே கரெக்டாக இருக்குதா, ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா, லுக்கு கரெக்டாக இருக்குதா, எல்லாமே வந்து சேர்த்து வச்சுட்டு அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் அண்ட் டிடிஎஸ் ப்ராசஸ் தான். படத்தில் நார்மல் சீன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனுடைய லுக்குக்காக ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவங்க அந்த லுக்கு கொடுக்கறதுக்காக வெங்கட் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு 4 feet இருப்பார். அவர் தான் வந்து படம் முழுக்க வந்து ஏலியனுடைய எல்லா சீன்லேயும் வந்து அதுக்கான லுக்குக்கு ஆக்ஷனுக்கு அவர் தான் நடித்தார். ஸ்டண்ட் சைடு இருந்து அதே மாதிரி 4 feet ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அன்பரி மாஸ்டர் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டிஸ்ட் அவங்க வச்சுக்கிட்டு இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைவாகவே அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணி தான் அவர் எடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைலாக் வெர்ஷன்ஸ்லாம் ஏலியனுக்கும் எங்களுக்கும் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. அதில் வந்து அதோட ஆக்ஷன்ஸை மட்டும் கேப்சர் பண்ணுறதுக்கு வெங்கடேஷ்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடித்தார். ஸோ பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சூட் போட்டு அவர் நடிச்சிருவார். ஸோ அது வந்து ஒரு வாட்டி ரோல் பண்ணிப்போம், அப்புறம் அவர் இல்லாமல் ஃபுல்லாக நடிக்கணும், அப்போ தான் நாங்கள் கரெக்டாக நடிக்கணும். ஸோ ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் அது வந்து சட்டன் நமக்கு மறந்துடும், நமக்கு அந்த ப்ராக்டிஸே கிடையாது. ஸோ படத்தில் த ஹீரோ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தே ஸ்டே ஆன் அ வாட்டர் டேங்க், abandoned water tank மேலே they've built their house and they're staying there. And we looked at lot of locations in Chennai, அதை வந்து எங்கே வந்து செட்டப் பண்ண முடியும்னு, but we couldn't find a correct place. So we decided that to get control on the look of the image, we would have to do it inside a studio floor. So we set up the exterior tank
inside a studio floor, and then we did the entire thing inside, which I think ended up being more efficient. இந்த ஏலியன் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணும்போதே அதை வந்து இங்கே இருக்கிற அனிமேட்டர்ஸும் சரி, ஆக்டர்ஸ், அப்புறம் அங்கே லைவ்லேயே வந்து ஒரு ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணி நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு 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 தனியாக ஒரு மேனரிசம், ஒரு கேரக்டரைசேஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே நம்மக்கிட்ட ஃபேஷியல் கேப்சருக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃபேஷியல் கேப்சர் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஏலியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். லேப் ஒன்று, வில்லனுடைய லேப் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் ஹைஃபை அப்படிங்கிற ஃபீலும் வரக்கூடாது. ஆனால் அந்த ஹைஃபை ஃபீல் இருக்கணும். நம்ம ஊர் பில்டிங்குள்ள சின்ன ஒரு அப்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளே இருக்கிற சீக்வன்சஸுக்கும் அது வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். படம் இவ்வளோதான் இருக்கணும். படம் தேட்டருக்கு வரும்போது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எல்லாருமே வந்து எங்கேஜ் தான் இந்த படம் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு ரசிக்கணும். எந்த இடத்துலையும் போர் அடிக்கக்கூடாதுன்னு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கணும். அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து எடிட்டேபிள்னு வரும்போது ஒரு ட்ரிம்மிங்கில் வந்து நிறைய விஷயம் வந்து போக வேண்டியதாக இருக்குது. எல்லா பெரிய படங்களையும் நடக்கிறது தான். அதுவும் இந்த படத்துலேயும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் டியூரேஷன் கன்சிடர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற நல்ல நல்ல சீன்ஸே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா ஆடியன்ஸோட பொறுமை, அவங்க வந்து எங்கேஜாக படம் பார்க்கணும் அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணி நிறைய சீன்ஸை வந்து டெலிட் பண்ண, கிட்டத்தட்ட சாங்ஸ்லேயுமே வந்து நிறைய குறைச்சிருக்கும். ஸோ இது வந்து மொத்த டீமோட கோஆப்ரேஷனோடையும் வந்து நடந்தது. எல்லாருமே வந்து போர் அடிக்காமல் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸ்டன்ஸ் அன்பரி மாஸ்டர் வந்து பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து தூக்கி போடுறது, பறக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏலியன் அந்த ஃபேண்டசி இருக்கிறதுனால ஸோ நிறைய ரோப் ஷாட்ஸ். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு நாள் வந்து காலையில் 9 o'clock வந்து ஷூட் ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னை வந்து ஆனஸ் போட்டு ரோப்பை கட்டி என்னை மேலே ஏற்றினாங்க. ஏற்றிட்டு எடுத்தாங்க. சரி, ஓகே, லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே ஒரு கொஞ்சம் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். லஞ்ச் வந்து இல்லை இதுக்கப்புறமும் இருக்குன்னாங்க. ஸோ ரோப் ஷாட்ஸ் இருக்கும்போது நம்ம ஹெவியாக லஞ்ச் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஓகே 6 மணிக்கு இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் போய் சாப்பிடுனா இது கொஞ்சம் டைம் எடுக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாமா அப்படின்னு கேட்டார். சரி பிரதர் போகலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஓகே சரி 9 மணிக்கு முடிச்சு போய் டின்னர் இன்றைக்கி வெளுத்து கட்டோம் அப்படின்னா 10 மணிக்கு வந்தார். சார் முடிய மாட்டேங்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை இன்றைக்கி எடுத்துட்டோன்னா இது கரெக்ட் ஆகிடும், எல்லா சீக்வன்ஸ்க்கானதும் இதில் எடுத்துடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர் அப்படின்னு போய் நான் காலைல 9 மணிக்கு ரோப்பில் ஏறினோம். வந்து மிட்நைட் 2 மணிக்கு என்னை வந்து ரோப்பில் இருந்து இறக்கி விட்டாங்க. நடுவில் கொஞ்சம் கீழே வருவோம் போவோம், ஆனால் மோஸ்ட்லி தொங்கிட்டே தான் இருக்கணும். அது விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன இதில் நீ என்ன எங்கே நீ ரோப்பில் என்ன பண்ண, இதுக்காக நீ இவ்வளோ சொல்கிற, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் அது அப்படி தான் இருக்கணும். ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது வந்து சந்தோஷப்படுத்தணும், ஆச்சரியப்படுத்தணுமே தவிர ஐயோ அப்படின்றது வரக்கூடாதுன்றது தான் இந்த மொத்த மெனக்கடலைக்கான பலனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஸ்க்ரீனில் இருக்குது. ஷிப்க்கு என்ன பண்ணோம்னா, we created a rig and created lights. Everything else was done by the VFX people. But there are sequences where you have to imagine a spaceship coming and stopping and the alien getting down. And then there's another fight sequence where a spaceship is involved. So we had to decide ஸ்பேஸ்ஷிப்பில் என்னமான லைட் இருக்க போகுது, அந்த லைட் எப்படி வெளியில் வரும் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து, அதை முதல்ல ப்ரீ டிசைன் பண்ணி அண்ட் தென் ஆன் திஸ் ஷூட் we had to execute it. So we built a rig with lights around the thing to create the light that's coming out of the spaceship. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்போட ஸ்ட்ரக்சர் VFX would have created, but creating the light is not possible. So we had to physically create the light and then we had to bring in cranes to move that whole rig. கிளைமேக்ஸ் மைண்ட் ஃபைட்ஸ், மைண்டில் வந்து கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. மைண்ட் அப்படிங்கிற ஒரு லிஃப்ட் ஒன்று, அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து அது வர இதெல்லாம் அந்த அதுக்கான ப்ரிப்பரேஷன், அது உள்ளே வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் என்னென்னா, அது கீழே நார்மல் லெவல்லேருந்து இது அண்டர் கிரவுண்டில் கீழே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீல் க்ரியேட் பண்ணி சவுண்ட் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க வேண்டிய இடத்துல நிறையா இருந்துச்சு. ஸோ ஏலியனோட வாய்ஸு, ஸோ அப்படி ஏலியன் வாய்ஸுக்கு நாங்கள் நிறையா கிரியேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த இதுக்கு பொருத்தமாக ஃபீல் பண்ணது யாருன்னா ஆக்டர் சித்தார்த். இந்த ஏலியனுக்கு வந்து கிட்டத்தட்ட உயிர் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு தேவை இருந்துச்சு. எந்த விதமான ஒரு பிரதிபலனும் பார்க்காம இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகி ஏலியனுக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்தாரு. ஒரு 5 days ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்.
நிறைய இடங்கள்ல அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு வெர்ஷன் போயிட்டு திரும்ப பின்னாடி வந்து மறுபடியும் பேசினாரு. ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. நிச்சயமா அந்த ஏலியனுடைய குரல் உங்களுக்கு அந்த ஏலியனா பிடிக்கிறதுக்கு காரணம் பின்னாடி வந்து சித்தார்த் இருக்காரு. அயலான் வந்து நான் இது வரைக்கும் பண்ணதுலே என்னுடைய கரியரில் ஒரு பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இதுதான். இந்த ஐடியா வைஸ், இந்த விஷன் வைஸ் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் ஃபிலிம் நான் இதை டெஃபினட்டாக சொல்ல முடியும். இது வந்து நான் பண்ணியிருக்கிறதுனால மட்டும் இதை நான் சொல்லலை. இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ஏலியன் வந்தால் எப்படி இருக்குன்றது இது வந்து ரவிக்குமார் வந்து கதையிலேருந்து கொண்டு வர. ஸோ ஹீரோ யார், அவன் எப்படிப்பட்டவன், அது எல்லாமே நம்ம பர்சனல் கனெக்டில் இருக்கும். அது நான் இதோட ஐடியா, இதோட விஷுவல்ஸ் இதில் நாங்கள் நாங்கள் ஆடியன்ஸுக்கு காட்டணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஃபிலிம் எனக்கு தெரிஞ்ச அளவில், நான் பார்த்த அளவில் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் இந்த ஐடியாவோட, இந்த ஸ்டோரியோட, மேக்கிங்கோட, சிஜியோட இந்தியாவில் இது வரைக்கும் நான் படம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதுதான் எங்களுடைய விஷனாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் இந்த ஐடியா கேட்கும் பொழுது நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம ஊரில் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஃபேண்டசி ஃபிலிம் நம்ம காட்டணும் அப்படின்றதான் எங்களுடைய விஷனாக இருந்துச்சு. அதை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட், அதாவது உழைப்பு கொடுக்கறத தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கோம். அது அவசியமாக இருந்ததுக்கு ஒரே காரணம் இதோட விஷன் தான். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது பயங்கர டஃப்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் ஒருவரையும் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த விஷனை பிலீவ் பண்ணி எல்லாரும் வேலை செய்கிறது, அதை இந்த காஸ்ட்டுக்கு பண்ணுறதுங்கிறது டெஃபினட்டாக என்டையர் டீமும் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ப்ராஜெக்டை முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக ஜெனுவினாக நாங்கள் ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பிகாஸ் நான் அயலான் பற்றி யோசிக்கும் போது the only word I can use is big. I can't think of any other word. It's huge, the movie. The scale of the movie is huge. And out theatrical experience is it. So I think they're going to have a lot of fun in the theaters. And children are going to have a lot of fun watching the film. So fingers crossed. ஸோ ஹாலிவுட் படத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமே தான் ஹாலிவுட் படங்களுக்கும் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற அதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அங்கே ஒரு சீனுக்கு கொடுக்குற பட்ஜெட்டும் டைமும் நம்ம இங்கே ஒரு மொத்த படத்துக்கான டைமும் பட்ஜெட்டுமா இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான டைமும் பட்ஜெட்டும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுன்றத முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து வரப்போகிற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்மளால் வந்து தமிழ் சினிமாலையும் இதே விஷயத்தை பண்ண முடியுன்றதும் ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்புகிறோம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர். இது வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஒரு யூஸ்வலான ஒரு நார்மல் விஷயங்கள், நார்மல் காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வேற ஒரு பேட்டர்ன், வேற ஒரு தளம் இருக்குது. ஏன்னா இது ஏலியன்கிற விஷயமே புதுசு தானே நம்ம ஊருக்கு. இந்த ஏலியன் நம்ம ஊரில் வந்துருச்சுங்கிற ஒரு கதை களமே புதுசு. அதனால அதை என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. தியேட்டரில் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க ஆடியன்ஸ் இதை அப்படின்னும் போது அதை நினச்சாலே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த படம் நார்மலாக வர படங்களை மீறி இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்லலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பாசிட்டிவ் சக்ஸஸாக வந்து வரணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். ஸோ அயர்லாண்டில் சாங்ஸ் இருக்கு, சின்ன ரொமான்டிக் ட்ராக்கும் இருக்கு. ஹாலிவுட்ல படத்தில் பார்க்குற மெனி ஜைஜான்டிக் திங்ஸ் வந்து அவர் இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஒரு கொலாஜ் ஆஃப் மெனி குட் திங்ஸ்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தமிழில் ரசிக்கிற மாதிரி காமெடி மெசேஜ் எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி சொல்லலாம். என்னுடைய முதல் படம் 2015 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 15ஓட எண்ட்லேருந்தே நான் வந்து இந்த அயலானுடைய வேலையில தான் ஈடுபட்டிருந்தேன். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, எனக்கு நிச்சயமா இந்த படம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல முடியக்கூடிய படம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அப்படி படம் போகும்போது இடையில சில சின்ன சின்ன இஷ்யூஸை சந்திச்சாலும், அதுக்கப்புறம் கொரோனா, லாக்டவுன் எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனாலும் எங்கேயுமே அந்த விஷனை வந்து குறையாம, காம்ப்ரமைஸ் ஆகாம, அதை கடைசி வரைக்கும் என்ன நம்ம பிளான் பண்ணமோ அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ஆகணுங்கிறதுக்காக வேற இடையில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் போகலை. ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக படத்து மேலேயே இருக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்காக போட்ட உழைப்புங்கிறது ரொம்ப பெருசு. நான் போட்ட உழைப்பும் சரி, என்னோட டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. எவ்வளவு டைம் ஆனாலும் இந்த படத்தை முடிச்சு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல உறுதியாக இருந்தேன்னா, இந்த படம் அவ்வளோ உழைப்பை வந்து என்கிட்ட இருந்து வாங்கியிருக்குது, டீம் கிட்ட இருந்து வாங்கியிருக்குது. அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இது செலுத்தக்கூடிய அந்த ஒரு நேர்மையான ஒரு உழைப்பை அவங்க வந்து அங்கீகரிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அயலான், அவர் விஷன், Big. Max. எக்ஸைட்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், மேஜிக்கல், பேஷன்ஸ், ambitious, awesomeness, history.